ஓகே ப்ரோ, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாருங்கள், சப்போட்டா மரத்துக்கு அடியில் வண்டி நிடுக்குது. நம்ம வண்டிக்கு வேலை எதுவுமே இல்லை, இன்றைக்கி ஃப்ரீ. தட்டு தான் ஒரு ஏக்கரா இருக்கணுமா. இவங்க ஒரு சப்போட்டா மரத்தை வளர்த்தி இதில் கொண்டாந்து வண்டி உள்ள நிறுத்திட்டான். இல்லை ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து வெளுக்குள்ள அடிச்சிருந்தா டாப்பு நேராக இருந்திருக்குமில்ல. இருக்கும். ஓனர் எங்கே போயிட்டான்னா வரலையா? நைட்டு தருவானா? நின்றுட்டு இருக்கிற தட்டு ப்ரோ ரீப்பரில் தான் இருக்கணும். போய் பார்க்க போகிறோம் எப்படியா இருக்குது, என்ன படுது. பச்சை தட்டாடா, பச்சை தட்டா. ஒரு மாதிரி ஆட்டுறா தலையா, ஒன்று கீழே குமியெல்லாம் அல்லையில் ஆட்டுறா. பச்சை தட்டு தான் ப்ரோ. எப்படி அரியல் தெளிதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், சிம்பிள் டெக்னாலஜி தான். இந்த ரம்பம் கீழே ஓடிச்சுன்னா இந்த பெல்ட் வந்து இப்படி போகும். அப்போ போகும்போது என்ன பண்ணும், இந்த ரோலை வந்து இப்படி சுற்றி விடும். அப்போ வந்து இந்த தட்டு உள்ளே வாங்கி இப்படி தள்ளி அப்படியே போகாமல் வெளியே தள்ளிவிடும். ஒரு ஒழுங்கா இவ்வளோ தட்டாக இருந்தால் இந்த பெல்ட் ரெண்டுமே பார்த்துக்கும். இதில் 2 பெல்ட் இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்று. இதோட 4 அடி ஒயர் தட்டுனா இந்த பெல்ட்டு மேக்ஸிமம் இந்த பெல்ட் அளவுக்குலாம் வளராது, இதுலேயே முடிஞ்சிடும். ஒரு சில காட்டில் வேணால் இவ்வளோ வளர்த்தி இருக்கும். நல்லா 3 பெல்ட்டும் ஓடுற அளவுக்கு ஒர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போலாமா? அதெல்லாம் நல்லாவே தெரியுது. இந்த தலையை பார்த்தா தான் இன்னொரு கரண்டாக வாசி நிற்குது. எத்தனை நாள் ஆகுது எடுத்து? அதுங்காட்டியம்மா காக்கா ஆகி போயிருந்துருச்சியா? அட ஓனரோட தாட்டா? அதுங்காட்டு தான் பொழுதுனி காட்டுக்காங்க ப்ரோ. பொழுதுனிக்கும் வண்டி கழுவக்கூடாது, துடைக்கக்கூடாதான். வண்டி வெளுத்து போயிடுமா, சேடாகி போயிடுமா. எடுக்கும்போது மட்டும்தான் உட்கார்ற இடத்த மட்டும் க்ளீனாக தொடச்சி வச்சுக்கணும். ஏன்னா அங்கே காக்கா ஆகி போயிடுச்சுன்னா தலைவலி. பேர் எங்கெங்கடா அங்கேயே நிறத்துறதாடா, அங்கே நிறம் இல்லையாடா? அந்த கொட்டாயை தான் ஒத்தட்டாப்பா அப்படியே ஓப்பனாக பண்ணி விட்டுறா அப்படிங்கிறேன். அதையும் கேட்க மாட்டேங்கிறான். காசு இல்லை ஏப்பா. எங்கள் காலிப்பிட்டே போகணுமா? அதே கிடையாது. பின்னாடி போயிடாத டே, மரம்டா. ஆனால் 10 நாளைக்கு எடுக்கலனாலும் அப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகும். நல்லா தான் சுற்றுது. ஆனால் 50 HP சின்ன வண்டியில் போட்டிருக்கலாம். இவனுக்கு இதில் தூக்கி மாட்டி வச்சுக்கிறானுங்க. நாம் அப்படியே நம்ம பைக்கில் கிளம்பிட வேண்டியதான். ஓகேன்பா, இந்த வெயில் தான். காட்டுக்காரர் இப்போ தான் வந்துருக்குறாங்க. இப்போ பூந்த தருப்பு பொறுமையாக ஓட்டாடே. நான் வீடியோ எடுக்கிற மாதிரி பொறுமையாக ஓட்டு. நீ டருப்புன்னு எல்லாம் பறந்துடாத. பைக் சாவி எடுத்தாச்சு. நம்ம ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கு போகணும்னா கூட பைக்கில் சாவி ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது. திருட்டு இல்லை இருந்தாலும் ஒரு பயம் தானே. ஏதாச்சும் எடுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. போர் குழியெலாம் எதில் இல்லை, போர் குழியெலாம் எதில் இல்லை. நம்ம வண்டியில் வந்து அறுத்து சென்டரில் போட்டுக்கிட்டு போவோம். இதை அப்படியே அறுத்து அலையில் காய்ச்சிக்கிட்டு. இது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளது மாதிரி பேலரில் தான் கட்டி ஆகணுங்கிற சூழ்நிலை இல்லை ப்ரோ. அப்படியே வந்து ஆளுங்களை விட்டு கட்டிக்கலாம். இது ஏன்னா ஆளுங்க அறுத்து போடுற மாதிரி தான் இதை அறுத்து போடும். வேறு அவ்வளோதான் அறுத்து தள்ளிட்டான். அவ்வளோதான், ஒரு நெட்டு ஒரு செகண்டில் வேலை முடிச்சுது. அப்படியே ரிவேர்ஸ் வந்து தான் போயாகணும். இதே வந்து ட்ரிப்பு போட்டக்கா தான் விட்டுட்டு போயிட்டீங்களே.
அன்னைக்கு ஒரு காடை எடுத்தாங்க ப்ரோ. பச்சை தட்டு அது. ஆனால் எந்த அளவுக்கு பச்சையாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ப்ரோ அறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். காஞ்சி போயிட்டு அதில் வந்து கண்டிப்பாக அறுக்க முடியாது. ஆயாத பச்சை தட்டாக இருந்துச்சுன்னா அறுத்தானா அப்படியே அரிபாரி எப்படி உழுவும் சார். இந்த வயல் ஒன்று மேல் வயல் ஒன்று உப்பு. இதே பாத்தி போட்டி கட்டிருந்தாங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக சேதாரம் அதிகமாகும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா இந்த தட்டு இருக்கிறதுல கடிச்சிக்கிச்சு சுத்தம் ஸ்லீப் ஆகுது. தலிக்கு பெல்ட் ரொம்ப லூஸாக இருக்குது. இதே தட்டு இன்னும் நல்லா வளர்த்தியாக உயரமாக அடம்பாக இருந்திருந்தா இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னா முழு ரீப்பர் பிடிக்க முடியாது. இதில் ஒரு பாதி ரீப்பர் தான் பிடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து தட்டு வெளியே தள்ளு. இல்லைன்னா அந்த தலைவோடு இருந்து அந்த தலைவுக்கு வந்து தட்டை வெளியே தள்ளாதுன்னு வச்சுக்கோங்களேன். காட்டுக்காரர் இன்னும் கொஞ்சம் பிடிச்சாரு அப்படிங்கிறாங்க. அவன் வந்து கரகரையாக இருக்குது, இதுக்கு மேலே ஆழமாக இருக்க முடியாதுன்னா இது அரைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. மண்ணாங்கட்டி பாட்டில் அந்த பிளேடு கட் ஆகிட்டு இதுதான் பிரச்சனை. இந்த அறுப்பு வந்து சுத்தமாக மட்டமாக போட்டு அறுத்துக்கிறான். எப்படி அறுப்பாகுது. அதே மாதிரி அங்கே முன்னாடி போகும்போது ஒரு நூல் முன்னாடியே நின்றுக்கணும். 1 ஹவர்லாம் எடுக்கலான்னு ஐடியா பண்ணோம்னு வச்சுக்காங்க, முன்னாடி போய் இடிச்சு போடும். ஆனால் எவ்வளோ பெரிய ரீப்பராக இருந்தாலும் போட்டு அறுத்து கொடுக்குறோம். இப்போ போயிட்டு அங்கேருந்து நம்ம ரிவேஸ்ட்டாக வரும். ஒரு அரி மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தடிக்கிறோம். அதுதான் பிரச்சனை. மித்தபடிக்கெல்லாம் அறுத்து எழுத்துப்படுது. இது பாருங்க, இதே ரொட்டேட்டர் மட்டமாக இருந்தால் இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3-5 தட்டு நிற்கிது. ஓகேவா? ரீப்பராக இருந்தால் இன்னும் நம்மளுக்கு கட்டப்பாராக இருந்தால் இன்னும் மட்டமாக போட்டு தரலாம். இதுதான் பிரச்சனை. என்ன மாட்டிச்சு தெரில, இறங்கி போயிட்டான். டீப்பா மாட்டிக்கிச்சு. அந்த அக்கா வருது பாரு, ஒருத்தர் கட்டுக்கலாம். நான் வண்டியில் உக்காரது கூட இடம்ல. எங்கள் கம்பெனி தெரியும். அப்பெல்லாம் சொல்லப்போம், அது தப்பு. எங்கடா உக்காடுறது? பொட்டி ஒன்று வச்சிடுறீங்க. இந்த பொட்டியெல்லாம் போய் அந்த பக்கம் ஏரியா இருந்துச்சு. பைப்பா இதெல்லாம் படாதுக்காண்டு வார போகிறதுல போட்டுருக்காங்க. ஏன் அப்படியே நெட்டாவில் அறுத்து இருக்கலாமல்ல? எதுக்கு இப்படி திருப்பினா? எது அந்த வகையில் போட்டாவா? இதுக்கு மேலே மட்டம் பிடிக்க முடியாது, அவ்வளோதான். இதே கீழே உறஞ்சிட்டு போகுது. ஆனால் கட்டுறப்பாரில் இன்னும் கொஞ்சம் மட்டமாக பிடிக்குது. நல்லா பேலரில் சுற்றுறது கரெக்டான தட்டு. அதான் நம்ம பேலர் அசால்ட்டாக எனக்கு தான். அப்படியே கிரிச்சின்னு விழுவாரி. நான் இறங்கிறது தான் நல்லது, என்ன கொண்டுடுவேன்.
இதுக்கு வந்து மணிக்கு வந்து ரேட்டு கேட்பீங்க ப்ரோ 1400 to 1500 ரெண்டு ரேட்டு. பக்கமாக இருந்தால் 1400 எடுத்து போடுறாங்க, தூரமாக இருந்தால் 1500. இது வந்து கரெக்டாக 3 அடி தட்டு தான் வரும். பேலரில் சுற்றுறதுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பேலர் சுற்ற மாட்டாங்க, கையில் எடுத்துக்கிடுவாங்க. இது வந்து இங்கே வந்து காக்கா சோளம்னு சொல்லுவாங்க. பால் மக்கா சோளம் இல்லை, காக்கா சோளம். அவ்வளோதான். என்ன மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட சைட்டு தாங்க அது ப்ரோ. இப்படி யாரு இதுதான் கரெக்டாகுது. அரு எப்படி ஒன்று அரு டேய் இதே மாதிரி போடு, இப்படியே போடு. தட்டு ஊன் இல்லாத போச்சுக்கிறோம் மழை இல்லாதனால. டெம்பராக நின்னா அந்த பிளேடு பிடிச்சி தள்ளும். தட்டு டெம்பர் இல்லாதனால என்ன பண்ணுதுன்னா வளையுது. இந்த சாஞ்சி போன தட்டெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிற்கிதா, அந்த இடத்துல இதெல்லாம் சாஞ்சி போனது. சாஞ்சி போயிட்டு இதுதான் தலைவலி. இத்தனை தட்டு நிற்கிது. தட்டு எல்லாம் உள்ள அந்த மயில் தலைவலி பிடிச்சிது, அதுதான் பிரச்சனை. வெறும் புட்டு மலையும் வந்து நின்றுட்டுனா இந்த சோளக்காட்டில் பொறுத்தவரையிலும் எலும்பு தலைவலி தாங்கலை. எல்லாம் இப்படி வந்துடுறியா? அப்போ அந்த ஓரம் தான் போய் எடுக்கணும். நம்மளுக்கு கட்டர் மாதிரிலாம் இல்லை ப்ரோ. கட்டர் பாரில் எந்த பக்கம் செஞ்சுதோ அதோட ஆப்போசிட் போட்டு எடுத்தால் எல்லாம் ரீலரில் இழுத்து போட்டு அறுத்துக்கிடும். ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை. தட்டு லைட்டாக சாஞ்சிருந்தால் ஆப்போசிட்டில் போட்டு எடுக்கலாம். இல்லைன்னா வச்சுக்காங்க வேலைக்கே ஆகாது. தட்டு மிச்சம். அது இல்லாத மண் குட்டாக இருந்ததுனாலும் மிச்சம். தட்டு இதெல்லாம் வளர்த்தியில்லை, அதனால தான் ரம்பத்துக்கு மாட்டவே இல்லை. வளர்த்தியாக இருந்தால் ரம்பத்துக்கு நல்லா மாட்டோம், அறுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எறும்பு உருப்பட்ட எறும்பு விடுவாங்க. எறும்புக்கு பஞ்சமே இல்லை. இப்போ அந்த பக்கம் திருப்பி அந்த வாட்டத்தில் போட்டு அறுத்து பார்க்குறேன்னா இன்னொரு 4 நெட்டு போட்டால் எல்லாம் வேலையே முடிஞ்சிடும். இப்போ அந்த பக்கம் வாட்டத்தை திருப்பி போட்டு இருக்கிறோம். படுத்துறான் மனதில். ஒவ்வொரு காட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி போட்டால் இருந்தாலும் இது ஓரளவுக்கு எடுக்குதா, இதுவும் அப்படி தான் எடுக்கும். மிஷினில் எடுத்தாலும் 100% தெளிவாக இருக்க முடியாது ப்ரோ. ஒரு 95% தெளிவாக எடுக்கலாம். அந்த 5% நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆள் இல்லாத காரணத்துக்கோசம் தான் மிஷினுக்கு வரோம். அப்புறம் மிஷின் தெளிவாக இருக்கணும்னா எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ சீக்கிரம். ஆனால் கட்டரபாரில் இருக்கிறதுனா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓடி இருக்கும். ரீப்பராக இருக்கும், அரை மணி நேரத்துக்கு கூட காடு இல்லை, டக்குன்னு முடிஞ்சு போச்சு. தட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா எந்த பக்கம் வாட்டர் சாஞ்சிருக்குங்க. அதனால் ஓரளவுக்கு எல்லாம் கரண்ட்டை எடுத்து பிடிச்சி வரும்டா, தெரியுதா? ஓரளவுக்கு எதுவுமே நிற்காத தட்டை சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. மாட்டம் பார்த்து அறுக்கணும். அறுத்தா வந்து ஒரு 98% பக்கமாக நீட்டாக எடுக்கலாம். அதை விட்டுட்டு வாட்டத்தை விட்டுட்டோம் எல்லாம் பாதி அப்படியே நிற்கும். ரிவேர்ஸ் போடுறது தான் மேட்ரு. கட்டர் பார் மாதிரி இதில் ஒரு சுற்று அதில் ஒரு சுற்று ஆப்போசிட்லாம் போட்டு எடுக்க முடியாது. ஏன்னா இதில் வந்துட்டு இதில் வண்டி திருப்பி போனான்னா தட்டு வந்து அறுக்காத கட்டு பக்கம் சாஞ்சி போயிடும். அதுதான் பிரச்சனை. அதனால்
ரீப்பரை பொறுத்த வரலாம் ரிவேர்ஸில் போட்டு தான் கம்பல்சரி அறுத்தாகணும். ரிவேர்ஸில் போட்டு அறுக்கலாம் வேலைக்கே ஆகாது. இது ஓரளவுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. அந்த மேல் வயலில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதி எல்லாம் மாட்டுக்கு அறுத்தே விட்டாங்க ஆளுங்களே. சரி இதுனாச்சும் வேலைக்குது ஆனந்தது. இப்போ கிட்டத்தட்ட 4-5 நாளாக வேலையே இல்லையா. இன்றைக்கி தான் ஏதோ வேலை வந்துருக்குது. இப்போ நாம் எப்படி நிற்கிறோமோ அதே நிலமை தான் இதுவானதும். எந்த வேலையுமே இல்லாத சும்மா நின்றுட்டுருக்குது. ஏதோ எல்லாத்துக்கும் இதுனாச்சும் கிடச்சிட்டே கம்முன்ட்டு இருக்குமாரு அப்படிங்கிற ஆனந்து. இது கூட இல்லாத எத்தனை நண்பர்கள் சும்மா இருப்பீங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். அது நான் சொல்லணும்னு தேவையில்ல. 10 பைசா வருமானம் இல்லாத சும்மா இருப்பீங்க. எதோ இவனுக்கு இன்றைக்கி எதோ மாட்டாத இருக்கான், அது ஒரு நல்ல விஷயம். பொழுதுனைக்கு மாட்டிக்கும். இன்றைக்கி என்னமோ மாட்டாத எடுத்துக்கிட்டு இருக்கிறார் தலைவர். ஓகேன்பா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சு என்ன பிரச்சனைனா ரிவேர்ஸ் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணிட்டு போகணும். இப்போ எப்படி நான் ரொட்டேட்டர் எப்படி ஆஃப் பண்ணிட்டு போக சொல்கிறேன்னா அது மாதிரி இதையும் வந்து நம்ம ரிவேர்ஸ் போகிறப்ப ஆஃப் பண்ணிட்டு போகிறது தான் சேஃப்டி. இல்லைன்னா ஜாயிண்ட்டுக்கு அடி வாங்கும். பின்னாடி பெல்ட் விட்டு விட்டு சுற்றும். ஒரு லிமிட்டுக்கு மேலே பெண்டாக திருப்பும் போது எதாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தானே ஆகும். அதனால் பிடிஎஸ் ஆப்லேருந்து பிரச்சனை வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எம்டியில் ஓட்டமாக நோட்டில் பண்ணி விடுறது பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அப்புறம் உங்கள் பக்கமெல்லாம் வீட்டில் என்ன ரேட்டுக்கு ஓடுது அந்த தட்டர் மிஷினு என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சைடு வந்து 1400 1500 இந்த ரேட்டு ஸ்டாண்டர்டாக ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1300 தான் ஓடி இருந்துச்சு. இப்போ தான் வந்து டீசலில் ஏறிடுச்சுன்னு சொல்லி 100 ரூபா சேர்த்து போட்டுருக்குறான் அவன். நம்மளுக்கு கட்டுற மாதிரி எப்போ ஓடுற மாதிரி அதே ரேட்டு 1700 ஓடி இருந்துச்சு. இப்போ 1800 ரூபா. என்ன டக்குன்னு ஒரு 2 நாளைக்கு 3 பொழுது மழை இல்லாத இருந்துச்சுன்னா அருமையாக சுற்றிடலாம். அப்படி மிஷனில் சுற்றுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். கண்டிப்பாக அந்த சைட்டு எப்படி சுற்றுலாம் பாருங்கள். இந்த 3 இடத்த அசால்ட்டாக இந்த ரீட் ரேட்டு சுற்றிக்கிறோம் வேறு நல்லா இருக்காச்சு. எந்தளவுக்கு நீட்டாக தெரியுத கிடக்கிறது. இன்னொரு 10 சுற்று வந்தால் வேலை முடிஞ்சுது. அப்புறம் மேல்வையில் அறுக்கிறாங்களா என்னான்னு தெரில. அறுத்தா கன்டினியூ பண்ணுவோம், இல்லைனா அவ்வளோட முடிச்சிக்க வேண்டியதான் ப்ரோ. இது மட்டும் வராது இருந்தால் வச்சுக்காங்க. இன்றைக்கி காலம் போகிற கண்டிஷனுக்கு ஒரு மாடு ஒரு ஆட்டுக்குட்டி எதுவுமே வச்சு குழப்பம் ஓட்ட முடியாது. ஒவ்வொரு கிராம சைடு கூட ஆள் இருப்பாங்க. எங்கள் சைடெல்லாம் வந்து ஆள் பற்றாக்குறை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. ஆளே இல்லை. ஏதோ இதெல்லாம் வரவும் ஏதோ எல்லாம் அவங்க எல்லாம் குழப்பம் ஓட்டிக்கிறாங்க. சொந்தத்துக்குனாச்சும் பால் ஊற்றுறதுக்கொசரம்னாச்சும் மாடு வளர்த்துறாங்க. இந்த மிஷினெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்காங்க மாட்டு ஆசையாக விட்டுருவாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் கையிலே அறுத்து போட்டுக்கிறாங்க. இவ்வளோ காடு அறுத்து போட்டுருக்குறாங்க. இதுக்கு மேலே இதை அறுக்க முடியல. சரி தட்டு வேறு பழுத்துக்கிச்சு. இன்னும் அறுத்து காய வச்சிடலான்ட்டு காய வச்சுக்கிட்டாங்க. ஒரு 2 பொழுது. ஆனால் மானம் என்னன்னு தெரில. இன்றைக்கி தான் ஒரு 2 காலையிலேருந்து மானம் மோடம் போட்டு இருந்துச்சு. இப்போ தான் வெய்ய அடிக்குது. மழை வருமா மழை வராதான்னு தெரியல. மழை வந்துருச்சுன்னா அந்த தட்டுக்காரருக்கு பாதி தட்டு ஆகாத போயிடும். ஏன்னா இதெல்லாம் பயிர் தட்டு ப்ரோ. மழை வந்துட்டு அதை கசகசன்னு போயிடும். தட்டை பொறுத்த வரலும் மழை பெய்யங்காட்டி எடுத்து பாதுகாப்பு பண்ணால் தான் தட்டு. இல்லைன்னா தட்டு எடுக்கலாத போயிடும். சும்மா படப்படன்னு வந்துச்சுன்னா தட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 60 மலைக்கு மேலே வந்துடுச்சு. அது திரும்பி ஒரு 1 மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தட்டை கட்டுறதுக்கே இல்லாத பண்ணிட்டு போயிடும். அதுதான் பிரச்சனை. அப்படியே ஒன்றை கண்டாப்புல அரியறியா அப்படியே நீட்டாக போட்டுருச்சா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஆளுங்க அறுத்தா கூட இந்தளவுக்கு அரியறியாக போட மாட்டாங்க. அந்தளவுக்கு கிளியரன்ஸாக போட்டுரும். இது வந்தாலும் இப்போ இது ஒரு 1000 ரூபாய்க்கு கூட ஓட்ட மாட்டோம். என்ன பண்ணுறது வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓட்டுறதா இருக்குது. கடைசி சுற்று அதுமா அந்த வயல் மேல் வயலுக்கு அறுக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இதோட முடிஞ்சுது. ஆனால் அது அறுக்கிற மாதிரி இருந்தால் கன்டினியூ பண்ணலாம் ப்ரோ. இல்லைன்னா இதோட முடிச்சிக்க வேண்டியது தான். சரி கணக்குக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஓட்டிருப்போம். வேலையே முடிஞ்சுது.
கட்டுற பாரு மாட்டிட்டு நேரத்துக்கு கழிச்சு விட்டோம்ல அன்றைக்கி. இப்போ தான் ஒரு 1/2 ஏக்கரா இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. இறக்கே வரலன்னு சொல்லி தான் கழிச்சு விட்டோம். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு 1/2 ஏக்கரா இருக்குதுப்பா கட்டுற பாருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம என்ன பண்ணுறது, வந்தால் ஒரே மட்டும் வருது, வரலன்னா எதுவும் வராது. அதனால் நாளைக்கு தான் கட்டுற பாரு மாட்டணும். சப்போஸ் நாளைக்கு கட்டுற பாரு நம்ம முதல்ல ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வீடியோவை மேக் பண்ண வந்துடும். அவ்வளோதான் கடைசி சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறான், கடைசி ஏறிட்டு மட்டும் பிடிக்கிறான் பாரு. அவ்வளோதான். அது மாதிரி மேலே இருக்குதான் ப்ரோ, அந்த வயலில் போய் மிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக எண்ணி 25 நிமிஷம் தான் ஓடி இருக்குது. இந்த வயலில் கறந்து தான் மேலே ஒரு 20 நிமிஷம் எப்படியும் ஒரு நான் சொன்ன தப்பு கணக்கு தான் 1000 ரூபாய்க்கு பக்கமாக ஓடிடும். அப்படியே ரோட்டுக்கு அந்த பக்கம் நம்ம ஹவுஸில் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். இருக்கும் இருக்கும். இந்த வயதில் பார்த்தீங்கன்னா வெறும் புல்லு தான் வந்துருக்கு, தட்டு இல்லை, புல்லு தான் அதிகமாக இருக்குதுனால ட்ரிப்பு தான், ஃபுல்லாக ட்ரிப்பு தான். தண்ணியெலாம் ரொம்ப டிமாண்டு, நல்லா ட்ரிப்பு தான். மேக்ஸிமம் எல்லாம் ட்ரிப்பு, நல்லா ட்ரிப்பு வச்சு வருதா. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கும் இதெல்லாம் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ப்ரோ, எல்லாம் மேடு. இந்த பக்கமெல்லாம் வந்து தண்ணி வந்து பார்த்து தான் செலவு பண்ணி ஆகணும். தண்ணியெல்லாம் ரொம்ப டிமாண்டு. இப்போ ஒரு ஆர்எஸ் சொந்த வண்டியாக இருக்கக்கூடாது. ஆர்எஸ்லாம் எதுவும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டதால இன்னும் 2 மாதம் போனால் தான் ஆர்எஸ்க்கு வேலை வரும். எல்லாம் அந்த வயல் தட்டு வந்து பெருந்தட்டு, இது வந்து பயிர் தட்டு. இந்த பாலையெல்லாம் மாட்டிச்சுன்னு வச்சுக்காங்க, தட்டை சாச்சிட்டு போயிடும். பயிர் தட்டுங்கிறதுனால நல்லா டெம்பராக இருந்தால் அறுப்புக்கு மாட்டோம். பயிர் தட்டுங்கிறதுனால நல்லா வளர்ந்து கொடுக்குறது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு அறுக்குதுன்னு கட்டாது. ஒவ்வொரு தட்டுனா அப்படியே மடிச்சுக்கிட்டே போயிடும். போய் சோப்பு எடுத்துக்கூட வராடி. இதெல்லாம் கையில் கட்டி வச்சுருவான்னு நினைக்கிறேன். மாட்டுக்கு பேலரில் சுற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பேலரில் சுற்றினாங்கன்னா ஒரு ஓட்டினது டைம் இல்லைனாலும் சுற்றுறதுக்கு நல்ல டைம் விழுவும் ப்ரோ. ஏன்னா கத்தை பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு விழுவும். ஒரு நட்டுக்கு 2 கத்தை விழுவும். ஏன்னா இது அப்படியே ரோல் பண்ணுறது தானே. இன்றைக்கி வந்து எங்கள் சைடு வந்து தட்டெல்லாம் ரோல் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா 10 கத்தை 20 கத்தைக்கெல்லாம் போனால் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது ப்ரோ. அதனால் 50 ரூபா, மினிமம் 50 ரூபாய்க்கு கீழே ஓட்டுறதில்ல. ஏதோ 100 கத்தை ஓட்டினா வேணால் 5 ரூபா குறைச்சி ஓட்டலாம். இல்லைன்னா எல்லாம் 50 ரூபா தான் ப்ரோ. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட அறுத்துட்டான். இன்னொரு 2 சுற்று இருக்குது, வேலை முடியுது. ஓகேன்பா, இது மிஷினில் தான் சுற்றணுமா. மிஷினில் சுற்றுறப்ப கண்டிப்பாக வீடியோ பார்ப்போம். ஓகேவா, 2 நாள் அதிகபட்சம் 2-3 பொழுது சுற்றினா வேலை முடிஞ்சிடும். அதுக்கு மேலே எதுவும் இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கப். அந்த தட்டெல்லாம் எடுக்காது, இதை வேணால் எடுக்கலாம், அதை எடுக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ? 1/2 மணி நேரம்
அக்கா 30 நிமிஷமாங்க்கா. சரி எவ்வளோ கண்ணே? 1400. 1400? சரி இரு உடனே காசு பண்ணுறாரு. 2 புதன்கிழமை வாக்கில் வந்து சுற்றி கொடுத்துருங்க. சுத்தறதாம்மா நான் தான் கேட்குறேன். சுத்த முடியுமான்னு அக்கா கேட்டு போச்சு நம்மளை போய். நியாயமாங்க மிஷின் இருக்கிறதே தெரியாதா? இல்லைன்னா இதெல்லாம் அறுத்துருக்கவே மாட்டாங்களாம், மாட்டையே கட்டிருக்க மாட்டாங்களாம். ஒரு வருஷம் நான் தாங்க இதை அறுத்து கொடுத்தேன். பேர் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்களா, ஆனால் என்னன்னு சேவ் பண்ணான்னு தெரியலையா. டிஆர்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டாங்களாம். சரி எனிவே முடிஞ்சிச்சு. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த சைட்டை சுற்றுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். புது பேலரில் ஆனந்த நம்ம பிராண்ட் எடுத்துக்கிறான் பாரத். புது பேலரில் வந்து இழுக்குமா இழுக்காதானே பார்த்துடலாம். கோமதியெலாம் கொஞ்சம் திணறும்னு நினைக்கிறேன். கோமதி இழுத்து விடுமா? அப்போ இதுக்கெல்லாம் அது எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லை, அருமையாக இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. மாப்பிள்ளை அறுத்து படுத்தட்டு அவ்வளோ மொத்தம் இருந்ததுக்கு கெம்பி பிடிச்சி போட்டு எடுத்தா உள்ள கெம்பி பிடிச்சி. இதெல்லாம் என்னத்து எங்கத்து போட, இதெல்லாம் பயிர் தட்டு. அந்த வயல் கூட கொஞ்சம் தட்டு ஊட்டமாகுது. அது வந்து காக்கா சோள தட்டு, அது வந்து வெள்ளை சோளம், இது வந்து நம்ம சோள தட்டு, அது கீழே இருக்கிறது அந்த சோளம் வெள்ளை சோளம். அதான் பச்சையில் அறுத்து போட்டுருந்தோம். அப்பா அம்மா பாத் இந்த இடத்து பேர் என்ன? காட்டு வளவா? காலுப்பி மங்கரடு. மாங்கரடா? மங்கரடு. மங்கரடு. காலுப்பி சுத்துறதுக்கு அருமை, பழம் மாதிரி சுற்றி போடலாம். நான் சொல்லிட்டு இந்த மூளை 3 மூளை மட்டும் அள்ளி போட்டாங்கன்னா போதும். தூக்கி அனுப்பிட்டாங்க, ரோட்டில் கிடக்குது காலி. சத்தியமாடா போகலாம். நான் கிளம்புறேன், இப்போ நைட்டு வரேன். ஓகேன்பா, இப்படியே கிளம்புனா நம்ம இப்படியே போக வேண்டியதான். ஓனர் டெமோ